முதல்ல நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, இந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அப்படின்ட்டு பல சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுல இந்த சங்கங்களின் பெயரில் இந்த கறிக்கோழி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இப்போ உங்களை மாதிரி பண்ணைக்கோழி ஒழுங்குமுறை குழு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இவர்கள் மிரட்டப்படுகிறார்களா விவசாய சங்கங்களின் பெயரில்? முதல்ல அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். அதாவது ஒரு விஷயத்தை முதல்ல தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பண்ணையாளர்கள், அதாவது கோழி வளர்ப்பாளர்கள் நிறுவனங்களுக்கும் அந்த நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கும் சுமூகமான உறவு தான் இதுவரைக்கும் நீடித்து வந்திருக்கிறது. சரி, இவ்வளவு பிரச்சனை இருந்து கூட வாரத்திற்கு 25 லட்சம் கோழி குஞ்சுகள் அந்தந்த பண்ணைகளில இறங்கி அந்த பண்ணையாளர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிறுவனங்கள் பண்ணையாளர்களை மிரட்டுவது என்பதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இதுல கிடையாது. அப்படி இருந்தால் அந்த பண்ணையாளர்கள் எங்களுக்கு குஞ்சுகள் வேண்டாம், நாங்கள் வளர்க்க விரும்பவில்லை என்று திருப்பி அனுப்பி இருப்பார்கள். அப்படி நடக்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட எல்லா கோழி குஞ்சு வண்டிகளும் அந்தந்த பண்ணைகளில சென்று பண்ணையாளர்களை சென்று அடைந்து கொண்டிருக்கின்றன. அவர்களும் அந்த கோழிகளை முழு ஒத்துழைப்போடு இறக்கி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மையை நம்ம முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, பண்ணையாளர்களுக்கும் வளர்ப்பாளர்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. உற்பத்தியாளர்கள், அதாவது நிறுவனங்களுக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் வளர்க்கக்கூடியவர்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது இந்த மாதிரி வண்டிகளை நிறுத்துவது போன்ற பிரச்சனைகள் இல்லை. அவர்களுக்கு நியாயமான சில விஷயங்கள் இருக்கலாம், அது பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆனால் இந்த நீங்க சொல்லியிருக்கிற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த வரக்கூடிய வண்டிகளை வழிமறித்து நிப்பாட்டி அந்த எஃப்ஐஆர் வரைக்கும் கொண்டு செல்வது என்பதிலே எந்த வளர்ப்பாளர்களும் அதில் ஈடுபடவில்லை. எந்த நிறுவனத்திற்கும் அவர்கள் எங்களுக்கு வேண்டாம், குஞ்சுகள் வேண்டாம் என்று பண்ணைகளிலிருந்து திருப்பி அனுப்பப்படவில்லை. சரி சரி, அதை செஞ்சது யார் சார்? இந்த இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இல்லையா? விவசாயிகள் மிரட்டப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணி ஒரு தொழில் நடத்த முடியாது. அதாவது சார் இல்ல நான் நீங்க மிரட்டுறீங்கன்னு நான் சொல்லல சார். உங்களை விவசாய சங்கங்கள் அப்படிங்கிற பேர்ல யாராச்சும் உங்களை மிரட்டுறாங்களா? அதாவது நிறுவனங்களை அந்தந்த நிறுவனங்களுடைய மேலாளர்கள் அவருக்கு தகுந்த மாதிரி புகார் அளித்திருக்கிறார்கள். இது மாதிரி எங்களுக்கு மிரட்டல் வந்திருக்கின்றன, அந்த மாதிரி புகார் அடிப்படையில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் நேரடியாக எந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கோ அவருக்கோ இந்த மாதிரி விவசாய சங்கம் அப்படிங்கிறதுல மிரட்டல் எதுவும் வந்ததில்லை. இதுவரை நடந்ததில்லை. இத்தனை வருஷத்துல அந்த மாதிரி எந்த விதமான ஒரு குழப்பமும் இதுவரைக்கும் வந்ததில்லை. இதுவரைக்கும் எப்படி சார் வரிசையா 7 எஃப்ஐஆர் விழுந்தது? பண்ணையாளர்கள் எல்லாம் நேரடியாக சந்தித்து கடந்த வருடங்களில எல்லாம் பேசியிருக்கிறார்கள். சரி சரி, அவர்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறுவனங்களும் கலைந்திருக்கின்றன. ஆனால் இப்போது அந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனங்களினுடைய வண்டிகளை வழிமறித்து தடுத்தவர்கள் மிரட்டி இருக்கிறார்களே தவிர பண்ணையாளர்கள் யாரும் மிரட்டுவது கிடையாது. இந்த விவசாய பாதுகாப்பு சங்கம் என்கிற அமைப்பிலிருந்து இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு அதை எப்படி வெற்றி அடைய வைக்கலாம், இந்த குஞ்சுகள் பண்ணையாளர்களுக்கு சென்று விட்டால் அதை வெற்றி அடைய முடியாது என்பதற்காக அந்த வண்டிகளை தடுத்து இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய குற்றம். ஒரு குஞ்சு வண்டிகளை தடுத்து நிறுத்தும் போது அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் காவல்துறையிடம் புகார் அளிப்பது என்பது இயல்பான ஒரு விஷயம். என்றால் அதெல்லாம் லைஃப் ஸ்டாக். அது அந்த ஹேச்சரியிலிருந்து, அதாவது குஞ்சு பொறிப்புகளிலிருந்து குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள பண்ணைகளில் சென்று சேரவில்லை என்றால் அவைகள் இறந்துவிடும். குஞ்சுகளுக்கு உணவும் தண்ணீரும் இல்லாமல் செய்வது மிருகவதை தடை சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும். அதனால அதை ரிப்போர்ட் பண்ணணும். அதை புகார் தெரிவிப்பது அந்த நிறுவன மேலாளர். அதே போல இந்த பண்ணைகளில கோழிகளை வளர்ப்பாளர்களுக்கு விவசாயிகளுக்கு நாங்கள் இனிமேல் தீவனம் போட மாட்டோம் என்று உங்களுடைய நிறுவனங்களுக்கு தகவல் தெரிவித்து விடுங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இவற்றிற்கான ஆதாரங்களும் இருக்கின்றன. ஒரு பண்ணையில இருக்கக்கூடிய கோழிகளுக்கு தீவனமும் தண்ணீரும் கொடுக்காமல் செய்வது ஒரு மிகப்பெரிய குற்றமாகும். அந்த மாதிரி எந்த பண்ணையாளர்களும் செய்ய மாட்டார், முதல்ல செய்யவும் இல்லை. ராம்ஜி, எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இன்னைக்கு நீங்க மொத்தமாக இன்னைக்கு நீங்க பண்ணைக்கோழி ஒழுங்குமுறை குழு சார்பில் இன்னைக்கு நீங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நீங்க பங்கேற்று இருக்கிறீங்க. அதுபோல இந்த விவசாயிகள், இந்த வளர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, கோழி வளர்ப்பாளர்கள், அவங்களுக்கு விலை கூடுதலாக வேணும் அப்படின்னா உங்ககிட்ட எந்த நிறுவனத்துக்கிட்ட கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனத்துக்கிட்ட அவங்க பேசிதான் வாங்கிக்கணுமா, இல்ல மொத்தமாக அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணி எல்லாருமே ஒரே ரேட்டு தான் கொடுப்பீங்களா? இல்ல, அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஏனென்றால் இது ஒரு வர்த்தக ரீதியான ஒப்பந்தம். இப்ப கிருஷ்ணகிரியில எப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல?
அதாவது அந்த மொத்தமாக சங்கமோ அல்லது மொத்தமாக ஒரு அமைப்போ வந்து இவ்வளவுதான் வந்து ஒரு நிறுவனம் வந்து அந்த வளர்ப்பாளர்களுக்கு வளர்ப்பு தொகை வழங்க வேண்டும் என்று கூறுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. ஏனென்றால் இது வந்து ஒரு நிறுவனத்தில் வளர்ப்பாளர்களே வந்து ஒரு நிறுவனத்தில் ஒப்பந்தம் செய்திருப்பார்கள். 2 வருடங்கள் கழித்து அடுத்த நிறுவனத்திற்கு அவர் ஒப்பந்தம் செய்து அந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை விடுங்க சார், ஒப்பந்தத்தை விடுங்க சார். ரேட் இருக்குல்ல சார், இந்த ரேட்டு நீங்க ஒரு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் பண்றீங்க இல்ல சார்? நான் கேட்டு முடிச்சிடறேன் சார். சார் நான் கேட்டு முடிச்சிடறேன். என்னோட சந்தேகத்தை நான் முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். அப்பதான் நான் அடுத்து உங்ககிட்ட ஒரு உரையாடலை நகர்த்திட்டு போக முடியும். சார் நீங்க ஒரு விலை கொடுத்து நீங்க வாங்குறீங்க இல்லையா? இந்த விலை இந்த கோழி குஞ்சுக்கு கிலோவுக்கு இவ்வளவு விலை அப்படின்னா இவ்வளோ விலை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் விலை கொடுத்து வாங்குமா, இல்ல ஒவ்வொரு நிறுவனம் அவர்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து கம்மியும் ஜாஸ்தியும் சேர்த்து வச்சு வாங்குவாங்களா? உங்களுடைய கேள்வியில வந்து ஒரு சிறு திருத்தம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். கோழிகளை நாங்கள் பண்ணையிலிருந்து வாங்குவதில்லை, கோழி குஞ்சுகளை கொடுப்பதே நிறுவனங்கள் தான். அதுதான் சார், நீங்க வளர்த்து வாங்குறீங்க இல்லையா? நிறுவனங்கள் தான். சரிங்க சார். சரி, அதை அவர்கள் வளர்த்தி அவர்கள் திரும்ப எங்களிடம் ஒப்படைக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய. சரி சார், அதுக்கு நீங்க கொடுக்கிற விலை இருக்குல்ல சார், அந்த விலை பிக்சட் ரேட்டா தமிழ்நாடு முழுசும் இல்ல நிறுவனம் சார்ந்த விலை நிர்ணயமாது? நிறுவனம் சார்ந்து அந்த பண்ணைகளிலே வளரக்கூடிய கோழியுடைய வளர்ப்பு முறையை பின்பற்றியும் முதலில் வந்து பண்ணையாளர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 14,000 பண்ணையாளர்களுடைய தரவுகளை சரிபார்த்த பின்பு என்ன தெரிய வருதுன்னா, இந்த பண்ணையாளர்கள் எல்லாருமே 6 ரூபாய் 50 பைசா தான் வந்து கிலோவிற்கு வந்து வளர்ப்பு தொகையாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வாதமே முதலில் தவறு. அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வளர்ப்பு தொகை வந்து ரூபாய் 12 வரை இருக்கிறது. ஒரு கிலோவிற்கு 12 வரை வாங்கக்கூடிய வளர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள். ரூபாய் 7.50 முதல் 12 வரை வாங்கக்கூடிய வளர்ப்பாளர்கள் 95% பேர். 95% வளர்ப்பு. அதனாலதான் இன்னைக்கு வளர்ப்பாளர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காம குஞ்சுகளை இறக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி எல்லா வளர்ப்பாளர்களும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் சொல்வது போல் 40,000 பண்ணையாளர்களும் வெறும் ரூபாய் 6.50 வாங்கி கொண்டிருந்தால் இந்த தொழிலை நடத்த முடியாது. புரியுது. 95% வளர்ப்பாளர்கள் 7.50 12 வரை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ரூபாய் 12க்கு மேல் 5% வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வெறும் 6.50 மட்டும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய வளர்ப்பாளருடைய எண்ணிக்கை என்பது 4% குறைவாக இருக்கிறது. அவர்களையும் 6.50 அதிகமாக வளர்ப்பு தொகை வாங்க வைக்க வேண்டும் என்பதுதான் நிறுவனத்திற்குடைய முயற்சியாக இருக்கும். குறைவான வளர்ப்பு தொகை வழங்குவதன் மூலமாக நிறுவனம் லாபம் ஈட்ட முடியாது. ஏனென்றால் இது வந்து கோழி உடல் எடையை பொறுத்தது. குறைந்த தீவனத்தை உட்கொண்டு 2 கிலோ உடல் எடையை அடைய வேண்டும். அவ்வாறு குறைந்த தீவனத்தை உட்கொள்ளும் பொழுது நிறுவனத்தினுடைய உற்பத்தி செலவு கம்மியாகி அதிலிருந்து தான் அவர்களுக்கு வந்து அந்த வளர்ப்பு தொகை என்பது கூடுதலாக வழங்கப்படுகிறது. எனவே ஒரு பண்ணையாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பவர் 10 ரூபாயோ 12 ரூபாயோ வாங்குகிறார் என்றால் அது நிறுவனத்திற்குத்தான் லாபம். ஏனென்றால் உற்பத்தி செலவு குறைகிறது, அதன் பகுதியாகத்தான் அவருக்கு அந்த வருமானம் கிடைக்கிறது. எனவே வெறும் 6.50 மட்டுமே கொடுத்து எந்த நிறுவனமும் லாபத்தை ஈட்டிவிட முடியும். ஓகே சார், ஓகே, புரியுது சார், புரியுது. மாசிலாமணி சார் வணக்கம். சரி, நீங்க அவரு மாசிலாமணி சார் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நிறைய மாற்று கருத்து இருக்கு. ப்ளீஸ் அதை நீங்க முழுமையா பேசிட்டு நீங்க கிளம்பிருங்க. முதல்ல வந்து ஒன்றை தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாமே வந்து ஒரு பொது நலனுக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய பற்றில நான் எதுவும் குறை சொல்லல. ஆனா எங்களுடைய நிலைப்பாடை வந்து தெளிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகளில் வந்து பாத்தீங்கன்னா பண்ணைகள் வந்து இரட்டிப்பாகி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரி, வங்கிகள் எல்லாம் கடன் கொடுக்கும் பொழுது இது ஒரு லாபகரமான தொழிலா என்று பார்த்து விட்டுதான் அவர்கள் வந்து வங்கி கடன் வந்து பண்ணை அமைப்பதற்கு கொடுக்கிறார்கள். எனவே லாபம் இல்லாத ஒரு தொழிலில் வந்து யாரும் ஈடுபட முடியாது. இது வந்து முதலாவதாக. இரண்டாவதாக, இவர்கள் வந்து இந்த கோழி வளர்ப்புக்கு கூலி என்று கூறுவது முதலில் தவறு. அவர்களை நாங்கள் வந்து கூலி செய்யும் தொழிலாளர்களாக பார்ப்பதில்லை, எங்களுடைய சம பங்குதாரர்களாக தான் பார்க்கிறோம். அவர்கள் வந்து ஒரு தொழில் முனைவோர். தங்களுடைய விவசாய நிலத்திலே ஒரு பண்ணையை அமைத்து உபரி வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்கள் கோழிகளை பெற்றுக்கொண்டு வளர்த்து அவர்கள் கொடுக்கிறார்கள். பெரும்பாலான பண்ணையாளர்களையும் கடுமையான உழைப்பாளிகள் நல்ல முறையில செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 40 ஆண்டு காலமாக வந்து இந்த கோழி தொழிலின் மூலமாக அவர்களுடைய வருமானம் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால்தான் வங்கிகளும் கடன் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் தமிழகம் வந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. கைக்கோழி உற்பத்தியிலும் சரி, முட்டை உற்பத்தியிலும் சரி முதன்மை மாநிலமாக இருக்கிறது. இப்பொழுது பிரச்சனை வந்து இந்த பண்ணையாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இவர்கள் வந்து விவசாயிகள் வந்து பல பிரச்சனைகளை கையாளும் போது இதை சரிவர புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர இவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எந்த விதமான எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது என்பதை முதலில் தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். அதே போல
இரண்டாவதாக நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளபடி ₹6.50 வந்து வளர்ப்பு கூலியாக இவர்கள் வளர்ப்பு தொகையாக பெறுகிறார்கள் என்பதும் தவறு. எங்களுடைய தரவுகளின் அடிப்படையில் தான் நான் பேசுறேன், தரவுகள் இல்லாம நான் பேசல. 14,000 பண்ணையாளர்களுடைய கடந்த ஓராண்டுக்கு மேலாக அவர்களுடைய வளர்ப்பு தொகை எங்களுடைய தரவுகளை எடுத்து அதை வந்து அந்த ₹7.50 ₹12 வரை பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கையை பற்றி பார்க்கும்போதுதான் வந்து அந்த 95% பேர் இருக்கிறார்கள். யாருக்காவது சந்தேகம் இந்த நிறுவனங்களை அணுகி இதெல்லாம் வந்து தணிக்கை செய்யப்பட்ட கணக்காகும். இதெல்லாம் வந்து ஒளிவு மறைவுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா இது வந்து ஒரு உள்ளீட்டு செலவு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து நான் வந்து வெறும் ₹6.50 கொடுத்து விட்டு ₹8 கொடுத்தேன் என்று எந்த நிறுவனம் பொய் கணக்கெல்லாம் காட்ட முடியாது. சரி, இந்த வளர்ப்பாளர்கள் நிறுவனங்களை அணுகி அவற்றை பெற்றுக் கொள்ளலாம். நான் 2 விஷயத்த கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. 2 விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு நீங்க போயிடலாம், ஏன்னா உங்களுக்கு டைம் ஆகும் நீங்க விமானத்தை பிடிக்கிறதுக்கு. சார், ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை போன்ற நிறுவனங்களுடைய நிர்பந்தத்தின் பேரில் தான் நீங்க கொடுத்த பிரஷர் வேற சில விஷயம். இதனால தான் அவர் வந்து ஈசன் உள்ளிட்ட பலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கிற ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த கறிக்கோழி பிரச்சனைகள் தொடர்பான சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை அசம்பிளி வரை எதிரொலிச்சிருக்குதா? இந்த 2க்கும் எனக்கு ஆன்சர் பண்ணிருங்களா ப்ளீஸ். உண்மை. முதல் நீங்க கேட்ட கேள்விக்கு சுருக்கமா பதில் சொல்லிடுறேன். இது வந்து இந்த கைது நடவடிக்கை என்பது வந்து அவர்களாக தேடிக்கொண்ட ஒரு விஷயம். ஏனென்றால் கடந்த 7ஆம் தேதியே வந்து அவர்கள் வந்து காணொலி ஆதாரமே இருக்கு, அந்த குஞ்சு வண்டிகளை நிறுத்த வேண்டும் நீங்கள் என்று அவர்களெல்லாம் தூண்டிவிட்டு, என்னால் ஒரு லைஃப் ஸ்டாக் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி வந்து இது தொடர் சங்கிலியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பண்ணைகளுக்கு குஞ்சுகள் செல்ல வேண்டும், குஞ்சு பொறிப்புகளிலிருந்து அது குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல வேண்டும். அப்ப வந்து அவர்கள் காணொலியை வெளியிட்டிருக்கிறார். எலெக்ஷன் நேரத்துல வந்து இந்த மாதிரி நம்ம செய்தால்தான் நமக்கு வந்து ஒரு கவனம் திரும்பும், பிறகு கோழி குஞ்சு வண்டிகளை நம்ம வந்து தடுத்து நிறுத்த வேண்டும், இதையும் தாண்டினால் தீவனம் போடாமல் செய்ய வேண்டும் என்று அவர் அடுக்கடுக்காக அவர் ஏற்கனவே அதை வந்து திட்டமிட்டிருக்கிறார். இதுல வந்து நிறுவனங்கள் ஏதோ திட்டமிட்டு சதி செய்ததாக ஐயா சொன்னாங்க. அதுல வந்து எந்த விதமான உண்மை இல்லைங்க ஐயா. ஏன்னா வந்து நிறுவனங்களும் பண்ணையாளர்களும் பரஸ்பர புரிந்துணர்வோடு தான் 40 ஆண்டு காலமா நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இது திடீர்னு வந்து நிறுவனங்கள் சதி செய்து வந்து இதை அண்ணா ஒரே நிமிஷம்னா, இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக ஆக்கி தந்த பெருமை வந்து அந்த பண்ணையாளர்களை சாரும் சொல்லுதல் வந்து நிறுவனங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. இடையில் வந்து இவர்கள் வந்து இந்த பண்ணை கோழி தொழிலை பற்றி புரிதல் சற்றும் இல்லாதவர்கள் வந்து இதை குஞ்சு வண்டிகளை நிறுத்தியதாலும் இந்த பிரச்சனை வந்திருக்கிறதே தவிர நிறுவனங்களால் இந்த பிரச்சனை வரவில்லை. அந்த பண்ணையாளர்கள் நிறுவனங்களை அணுகி எங்களுக்கு இவ்வளவு செலவாகிறது என்று கேட்டால் அவர்களுடன் அமர்ந்து நீங்கள் ₹6.50 பெற்றுக் கொண்டிருந்தால் உங்களுடைய பண்ணையில என்ன பிரச்சனை இருக்கிறது, உங்களை எப்படி வந்து தரம் உயர்த்தி ₹8 மற்றும் ₹10 வாங்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய எங்களுடைய நிறுவன மேலாளர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு என்பது என்றால், ஒரு விவசாயி ₹6.50 வாங்கினார் என்றால் அந்த மேலாளரை பிடித்து சத்தம் போடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு குறைந்த விலை வாங்கக்கூடாது என்பது இலக்காக வைத்துக் கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கைது நடவடிக்கை முழுக்க முழுக்க அவர்கள் தான் தெரிந்தே திட்டமிட்டு இந்த குஞ்சு வண்டிகளை நிறுத்தினால்தான் நம் மீது கவனம் திரும்பும் என்று அவர்கள் செய்தார்கள். காவல்துறை அதனுடைய சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்திருக்கிறது. நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த கோழி குஞ்சு வண்டிகளை நிறுத்தும் போது காவல்துறையில் புகார் அளிப்பதை தவிர நிறுவனங்களுக்கு வேற என்ன வழி இருக்கிறது? ஓகே ஓகே. 2 அசம்பிளி வரை இந்த பிரச்சனை எதிரொலிக்கும் எதிர்பார்த்தீங்களா நீங்க? இதை பொறுத்த வரைக்கும் இதை இவ்வளவு தூரம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து நிறுவனங்களை அந்தந்த பண்ணையாளர்கள் அணுகினால் அவர்கள் வந்து அந்த பண்ணையாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன குறைகள் இருக்கிறதோ அதை சரி செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களையும் வந்து அதிகமான வளர்ப்பு தொகை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்வதற்கு அவர்கள் எல்லா விதமான வழிகாட்டுதலையும் அவர்களுக்கு செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். மேலும் ஒரு தகவலை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த டிசம்பர் மாதமே வந்து சராசரியாக வந்து வளர்ப்பு தொகை இப்பொழுது ஒருவர் ₹8.50 வாங்கி கொண்டிருக்கிறார் அல்லது ₹7.50 வாங்கி கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு அதிலிருந்து அதிகமாக வளர்ப்பு தொகை தருவதாக ஏற்கனவே நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. சரி, ஒருவேளை இந்த கடந்த காலங்களிலே வந்து இந்த தென்னை நார் மஞ்சி விலையெல்லாம் விலை ஏற்றம் இருக்கிறது என்றிருக்கிறார்கள். இதெல்லாம் காமன் பிரச்சனை, பொது பிரச்சனை. எங்களுக்கும் அதே பிரச்சனை தான். நாங்கள் அரசாங்கத்திடம் வந்து இந்த பண்ணைகளுக்கு எல்லாம் இலவச மின்சாரமோ, ஏன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர்ல வருது, அலைட் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ்ங்கிற வரதுனால விவசாயத்திற்கு இருப்பது போல இலவச மின்சாரமோ அல்லது ஒரு சலுகை விலை மின்சாரமோ இந்த பண்ணைகளுக்கு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த தென்னை நார் மஞ்சி, இந்த மின்சார கட்டணம், இவை பொறுத்தவை எல்லாம் வந்து அரசாங்கத்திடம் பொதுவாக நாங்கள் இருவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டுமே தவிர ஒருவருக்கு அடித்துக் கொண்டு இந்த தொழிலை வளர்த்து விட முடியாது. இதுல வந்து
விவசாயத்தை பாதுகாக்கிறோம் என்ற பெயரிலே வந்து குழப்பம் விளைவிக்காமல் இருந்தாலே இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும். ரொம்ப நன்றிங்க ராம்ஜி, நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் தரப்பு கருத்து இங்க பதிவாகாம போயிருமோன்னு நாங்க நினைச்சோம். ரொம்ப நீண்ட நெடிய முயற்சிக்கு பிறகு நீங்க கலந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. மாசிலாமணி சார், இது கோழி வளர்ப்பாளர்களும் வாங்கக்கூடிய நிறுவனங்களும் பேசிட்டாவே இந்த பிரச்சனை தீந்துரும். இதுல வந்து இந்த சங்கங்கள் அப்படிங்கிற பேர்ல இவர்கள் வந்து குழப்பம் விளைவிக்காமல் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அது யதார்த்தத்துல சாத்தியமாது? ராம்ஜி சொல்றாரு, நல்லா சொல்றாரு சாரு. எப்ப வந்து விவசாய சங்க தலைமை தலையிடுது, பிரச்சனை சீரியஸா போகுது. 6 வருஷத்துக்கு மேல அந்த பிரச்சனையை அரசாங்கமும் கவனிக்கல, அவர்கள் பெரிய கார்பரேட் கம்பெனியும் கவனிக்கல. அப்பதானே தெருவுக்கு வர்றாங்க. தெருவுக்கு வரும்போது தானே விவசாய சங்க தலைவர் இங்க போறாரு. விவசாய சங்க ஊர்ல இருந்து கூப்பிட்டாரு எல்லாரையும். இப்ப சொல்றாரு ஷேர் ஹோல்டர் மாதிரி சொல்றாரு சார். இப்ப நாங்களும் பண்ணையாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோம், அந்யோன்யமா இருக்கேங்கிறாரு. அந்யோன்யமா இருந்தா ஷேர் ஹோல்டரை வச்சுக்க வேண்டியதானே. நீங்க வந்து இப்ப விலை ஏத்தினீங்கல்ல, அண்மையில விலை என்ன விலை, வரலாறு காலம் தான் விலையை ஏத்தி விட்டாங்க. என்ன காரணம், விவசாயிகள் பல பேர் பண்ணைய மூடிட்டாங்க. எங்களுக்கு லாபம் இல்ல, இந்த வளத்தை என்ன பண்றது அப்படின்னு கைவிட்டுட்டாங்க. அப்ப ப்ரொடக்ஷன் குறையுது. நீங்க நிகழ்ச்சி முடியற வரை இருப்பீங்க அப்படின்னா நீங்க ஏதோ சொல்லுங்க. சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த பண்ணையாளர்கள் மீது கவனம் இருப்பதனால், அக்கறை இருப்பதனால் தான் இந்த சம்மர் மந்த்ஸ் சொல்றோம் இல்லையா, வெயில் கால மாதங்களிலே வந்து பண்ணையாளர்களுடைய நேரடி கவனிப்பு அந்த கோழிகள் மீது இருக்க வேண்டும் இருக்கிறது. அவர்கள் அதிகமாக உழைக்கிறார்கள் என்பதற்காக இந்த சம்மர் மந்த்ஸ்ல வந்து வெயில் காலங்களில் வந்து கிலோவுக்கு ₹1 அதிகமாக கொடுப்பதாக ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்றது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இரண்டாவதாக விலை ஏறும்போது, சந்தை விலை ஏறும்போது வந்து அவர் ரீட்டைல் பிரைஸ் சொன்னாரு. ரீட்டைல் பிரைஸ் நம்ம இப்ப பேச வேண்டாம். அது வந்து சில்லறை விற்பனை பொறுத்த வரைக்கும் மொத்த விற்பனையில வந்து ₹110 மேல் வந்து ஒவ்வொரு ₹10 அதிகமாகும் போது அதுல இருந்து 10% வந்து வளர்ப்பாளர்களுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிலோக்கு ஏற்கனவே வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த விவரங்கள் எல்லாம் பொது வழியில் வருவதில்லை. முதலில் இந்த 650 என்று இவர்கள் கட்டமைக்க முயற்சித்தது தவறு. விவசாய சங்கங்கள் போராட வேண்டாம் என்று சொல்லவில்லை. இங்க பண்ணை கோழி உறவினர்களாக இருப்பவர்கள் யார் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து இங்க வந்து முதலீடு செய்யவில்லை. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். ஐயா மாசிலாமணிக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அவருடைய சொத்து முழுவதையும் வங்கியில அடமானம் வைத்து இந்த கட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். இவ்வளவு வேலை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் கிடையாது. இந்த தொழிலை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு இளைஞர்கள், இன்று படித்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இது போன்ற வந்து நியாயமற்ற போராட்டங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னா, நிறுவனங்கள் கோழிகளை நியாயமற்ற போராட்டம் இந்த பண்ணைகளில் வந்து ஒப்பந்த அமைப்பை வைத்துக் கொண்டு அப்படிங்கும் போது பண்ணையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். பட்டதாரி இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒரே பண்ணையில் கிளைமேட் கண்ட்ரோல்டு ஷெட், ஈசி ஷெட்னு சொல்றாங்க. அதுல 1,00,000 கோழி வரைக்கும் வளர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதை நோக்கி நகர்கிறார்கள். நல்லது சார், நல்லது சார். இன்னும் 3 பேர் பேச வேண்டியது இருக்கு சார். இழக்கும் விதமாக ஆக்கிவிடும் என்பதுதான் எங்களுடைய கவலை. நல்லது சார், நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க விமானத்தை பிடிக்கணும், நீங்க கிளம்பலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.